Hi friends, so இந்த வீடியோல டிமாண்ட் பேஜிங் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 7 மார்க் கொஸ்டின்னு சொல்லலாம். சில டைம் 13 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ டிமாண்ட் பேஜிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் லைஃப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மாட்டீங்க. உங்க காலேஜ்ல உங்க ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ்ல ஃபேக்கல்ட்டி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு டெட்லைன் வந்து 17/4/23 கொடுத்துருக்காங்க. ஓகே, டெட்லைன்ல நம்ம எல்லாம் போய் வச்சிருவோமா? மொத்த கிளாஸ்ல ஒரு 5-10 பேர் போய் வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து என்கிட்ட கூப்பிட்டு அருண் நீ ஏன்டா இன்னும் சப்மிட் பண்ணலன்னு கேட்காத வரையும் சப்மிட் பண்ண மாட்டோம். அவங்க எப்போ நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றாங்களோ அப்பதான் என் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவேன். ஸோ எப்போ தேவைப்படுதோ எப்போ கேட்குறாங்களோ அப்பதான் சப்மிட் பண்ணுவேன். ஸோ டிமாண்ட் பேஜிங்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேஜஸ் இப்போ என் ப்ராசஸ் P1 ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுக்குள்ள A B C D E இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 5 பேஜஸையும் நான் சைமல்டேனியஸா மெமரிக்குள்ள வைக்க மாட்டேன். ஸோ என்ன பண்ணுவேன், இந்த 5 பேஜஸையும் சைமல்டேனியஸா மெமரிக்குள்ள வைக்க மாட்டேன். டிமாண்ட் பேஜிங்ல எப்ப அந்த பேஜ் தேவைப்படுதோ அப்ப மட்டும்தான் நான் அதை மெமரிக்குள்ள கொண்டு வருவேன். ஸோ எப்ப அந்த பேஜோட டிமாண்ட் கிரியேட் ஆகுதோ, டிமாண்ட் அரைஸ் ஆகுதோ அப்பதான் அந்த பர்டிகுலர் பேஜை நான் மெயின் மெமரிக்குள்ள கொண்டு வருவேன். அது வரையும் நான் கொண்டு வர போறது இல்லை. இப்போ ஸ்டார்டிங்ல சப்போஸ் இந்த ஏ பேஜ் மட்டும்தான் தேவைன்னா அந்த ஏ மட்டும்தான் நான் மெமரிக்குள்ள வச்சிருப்பேன். பி பேஜ் எப்ப தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் வச்சிருப்பேன். ஸோ அதோட டயக்ராம் இது என்னோட மெயின் மெமரி, இது என்னோட பேக்கிங் ஸ்டோர். ஸோ என்ன பண்ணுவோம், வழக்கம் போல மெயின் மெமரி டு பேக்கிங் ஸ்டோர் போனோம்னா ஸ்வாப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். பேக்கிங் ஸ்டோர்லேருந்து இதுக்குள்ள வந்தோம்னா ஸ்வாப் இட்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் தேவைப்படலையோ அதை ஸ்வாப் அவுட் பண்ணிடுவோம், எது தேவைப்படுதோ அதை ஸ்வாப் இன் பண்ணுவோம் மெயின் மெமரிக்குள்ள. ஓகே, ஸோ இட் குட் பிரிங் என்டையர் ப்ராசஸ் இன்டு மெமரி அட் லோட் டைம். இது நார்மலாக பண்ணலாம், என்டையர் ப்ராசஸ் ஃபுல்லாகவே மெமரியில் வச்சுக்கலாம். ஆனால் இதை நான் பண்ண போகிறது இல்லை. டிமாண்ட் பேஜிங்கில் என்ன பண்ணுவேன்னா, இதுதான் கீ பாயிண்ட். ஆர் பிரிங் எ பேஜ் இன்டு மெமரி ஒன்லி வென் இட் இஸ் நீடட். ஸோ ஒரு பேஜ் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் கொண்டு வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி கொண்டு வர தேவையில்லை. ஸோ இதனால அட்வான்டேஜ் என்ன, லெஸ் ஐஓ நீடட். ஏன் லெஸ் ஐஓ நீடட், பெரிய ப்ராசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட ஒரு சின்ன பார்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி. லெஸ் மெமரி நீடட். ஆப்வியஸாக ஒரு சின்ன பார்ட்டை கொண்டு வந்தோன்னா எனக்கு கம்மி மெமரி தான் தேவைப்படும். ஸோ சின்ன பார்ட்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட் ஆகிடும், நிறைய யூசர்ஸ்க்கு என்னால் CPU கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஆன் ரைட்டு தான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருக்குது. ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா 2 பிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேலிட் பிட் ஒன்று, இன்வேலிட் பிட் ஒன்று. ஸோ ஒரு பேஜ் டேபிளுக்குள்ள வேலிட் பிட் ஒன்று, இன்வேலிட் பிட் யூஸ் பண்ணுவோம். வேலிட் பிட்னா என்ன அர்த்தம்னா அந்த பேஜ் வந்து லீகல், தட் இஸ் அந்த ப்ராசஸோட லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். தென் அடிஷ்னலாக என் மெமரிக்குள்ளே இருக்கு, என் மெயின் மெமரியில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்வேலிட்னா என்ன அர்த்தம்னா எய்தர் இல்லீகல் அட்ரஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மெமரியில் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ மெமரியில் ஆப்சென்ட்டாக இருக்கலாம், நாட் அவைலபிள். ஓகே, ஸோ இங்கே பேஜஸ் நீடட் இது ஓகே. ஸோ இன்வேலிட் ரெஃபரன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அபோர்ட் பண்ணிடும். மெமரியில் இல்லை அப்படின்னா பிரிங் டு மெமரி. ஸோ இவங்க வந்து இந்த கேஸை பற்றி, செகண்ட் கேஸை பற்றி பேசுகிறாங்க இந்த 2 பாயிண்ட்ல. ஸோ ரெஃபரன்ஸே இன்வேலிடாக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் அபோர்ட் பண்ணிடும். சப்போஸ் ரெஃபரன்ஸ் வேலிடாக இருக்கு ஆனால் என் மெயின் மெமரிக்குள்ள அந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் இல்லைன்னா அப்போ வந்து நான் மெமரிக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ஸோ இதில் கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் வந்து லேசி ஸ்வாப்பர்னா என்ன. ஸோ லேசி ஸ்வாப்பர் என்ன பண்ணுன்னா லைக் ரொம்ப சோம்பேறியான ஸ்வாப்பர். ஸோ எப்போ அந்த பேஜ் தேவைப்படுதோ அது வரையும் அதை ஸ்வாப் பண்ணி உள்ளே கொண்டே வராது. ஸோ இட் நெவர் ஸ்வாப்ஸ் அ பேஜ் இன்டு மெமரி அன்லெஸ் பேஜ் வில் பி நீடட். ஸோ பேஜ் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அந்த பேஜை மெயின் மெமரிக்குள்ளே கொண்டு வரும். நெக்ஸ்ட் வேலிட் இன்வேலிட் பிட்டா நான் சொன்னது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ வேலிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன் மெமரின்னு சொல்லுவோம், இல்லை மெமரி ரெசிடென்ட் மெமரிக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். ஐனா இன்வேலிட், இன்வேலிட்னா நாட் லீகல்னு சொல்லலாம், நாட் இன் மெமரின்னு சொல்லலாம். சும்மா இது ஒரு சாம்பிள் பேஜ் டேபிளோட ஸ்னாப்ஷாட், இதை நீங்கள் எக்ஸாமில் வேணா வரைஞ்சிக்கலாம்னு ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலிட் இன்வேலிட் பிட்டை வச்சு செக் பண்ணிக்கிறோம் மெமரிக்குள்ளே இருக்கா இல்லையான்னு. இல்லை ஆனால் லீகல் ரெஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா பேக்கிங் ஸ்டோர்லேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் கண்டினியூஷன். ஸோ இது என்னோட லாஜிக்கல் மெமரி, இது என்னோட பேஜ் டேபிள், இது என்னோட மெயின் மெமரி, இது என்னோட பேக்கிங் ஸ்டோர். ஸோ இங்கே பாருங்களேன், ஃப்ரேம் 0க்குள்ள, ஸோ பேஜ் டேபிளுக்குள்ள என்ன இருக்கு, தட் இஸ் பேஜ் 0 எங்கே இருக்கு, ஃப்ரேம் 4ல இருக்கு, அது இருந்துட்டு போகுது. ஆனால் வேலிட், வேலிட்னா என்ன அர்த்தம், மெமரிக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்
பேஜ் ஒன். பேஜ் ஒன்னுன்னா இன்வேலிட். இன்வேலிட்னா என்ன அர்த்தம்? என் மெமரிக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த பேஜ் வந்து லீகல் ரெஃபரன்ஸா இருந்தால், சப்போஸ் இந்த ஒன்ல யார் இருக்கா? இந்த பி. இந்த லீகல் இந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா இந்த பி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பியை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ லொகேஷன்ல வச்சிடுறேன். ஸோ இங்கே வச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. பிஏ ஃப்ரீ லொகேஷன்ல வச்சுட்டு, இப்போ நான் இந்த என்ட்ரி என்ன பண்ணுவேன்? எந்த இடத்துல வச்சிருக்கேன்? 7ல வச்சிருக்கேன். இந்த 7 ஆயிடும். இந்த இன்வேலிட் இருக்கிறது வந்து வேலிடா மாறிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக். ஸோ நார்மலா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வரைஞ்சு நீங்களே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஃபால்ட். இது ஒரு கீ கான்செப்ட். இதுல ஒரு நியூமெரிக்கல் வரும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பேஜ் ஃபால்ட் அப்படின்னா என்னன்னா 2 மார்க்ல கூட கேட்கலாம். நம்ம தேடுற பேஜ் வந்து மெயின் மெமரியில இல்லைன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பேஜ் ஃபால்ட். ஸோ நான் ஏதோ ஒரு பேஜ் தேடுறேன், அந்த பேஜ் வந்து என் மெயின் மெமரியில கிடைக்கல அப்படின்னா அது என்னோட பேஜ் ஃபால்ட். இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பேஜ் நான் தேடணும். என் பேஜ் தேடினா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? மெயின் மெமரியில இருக்கான்னு பாக்குறேன். ஸோ மெயின் மெமரியில இருந்துச்சு அப்படின்னா பேஜ் ஃபால்ட் இல்லை. ஸோ செக்இன் மெமரியில் அவைலபிளாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவைலபிளாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஜ் ஃபால்ட். ஸோ நான் தேடுற பேஜ் வந்து எனக்கு மெயின் மெமரியில் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து பேஜ் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் டீடைல் ஸ்டெப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இஃப் தேர் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு a page, first reference to that page will trap to operating system. That is பேஜ் ஃபால்ட்னா என்னன்னா, நான் தேடுற பேஜ் வந்து மெமரியில இல்லை அப்படின்னா அது பேஜ் ஃபால்ட்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, பேஜ் ஃபால்ட் அப்போ மெயினாக அந்த 4 ஸ்டெப் தான் பண்ணும். 1 2 3 4 இந்த 5 ஸ்டெப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லுக்ஸ் அட் another டேபிள் டு டிசைட். என்ன டிசைட் பண்ணும்னா, நான் இப்போ ஆக்சஸ் பண்ண பேஜ் வந்து வேலிடா இன்வேலிட் ரெஃபரன்ஸா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ராசஸ் P0 இருக்கு. இதுக்குள்ள எனக்கு ABCDன்னு 4 பேஜ் இருக்கு. ஆனால் நான் வந்து ஈங்கிற ஒன்னத்தை ஆக்சஸ் பண்ணேன்னா இது வந்து என்னோட இன்வேலிட் ரெஃபரன்ஸ். இந்த ப்ராசஸோட லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்குள்ள இல்லை, அதனால ஆக்சஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதான் இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் எப்போ நடக்கும்னா, நான் ஈயை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா இட் இஸ் இன்வேலிட் ரெஃபரன்ஸ், அப்போ அபார்ட் பண்ணிடுவேன். இல்லை சப்போஸ் நான் வேலிடா இப்போ ஏ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன், இல்லை பி இல்லை சி இல்லை டி பண்றேன்னா இப்போ என்ன பண்ணுவேன்னா ஓஎஸ் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஃப்ரேம் தேடிக்கும். ஃப்ரீ ஃப்ரேம் தேடிட்டு இந்த ஏ வேற எங்க இருக்கும்? மெயின் மெமரிக்குள்ள இல்லைன்னா பேக்கிங் ஸ்டோர்ல இருக்கும். அப்போ ஸ்வாப் பேஜ் இன்டு ஃப்ரேம் வயா ஷெட்யூல்டு டிஸ்க் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த டேபிள்ஸ்குள்ள என்ன ரீசெட் பண்ணுமோ அதை வந்து வேலிடான்னு ஆக்கிரும். நம்ம இப்போ ப்ரீவியஸா பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டா ரீஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனா அந்த பேஜ் தேவை, ஆனால் பேஜ் இல்லாமல் பேஜ் ஃபால்ட் வந்துருச்சு. ஸோ அந்த பேஜ் ஃபால்ட்டை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு பேஜ் நான் தேடுறேன். ஸோ அந்த பேஜ் வந்து என் பேஜ் டேபிள்குள்ளே இருக்கான்னு பார்க்குறேன். பேஜ் டேபிள்குள்ளே இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. பேஜ் டேபிள்குள்ளே சப்போஸ் இல்லை, இது எப்போனா பேஜ் டேபிளில் எனக்கு கிடைக்கல, அப்போதான் ட்ராப். அப்போ ஓஎஸ் என்ன பண்ணுன்னா பேஜ் வந்து பேக்கிங் ஸ்டோரில் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம். ஸோ பேக்கிங் ஸ்டோர்லேருந்து அந்த பேஜை வந்து எங்கே கொண்டு வந்துடுது? மெயின் மெமரிக்கு கொண்டு வந்துடுது. ஸோ மெயின் மெமரிக்கு கொண்டு வந்துட்டு தென் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மெயின் மெமரியில் இருக்கிற என்ட்ரியை பேஜ் டேபிள்குள்ளேயும் ரீசெட் பேஜ் டேபிளை ரீசெட் பண்ணிட்டு கடைசியாக இன்ஸ்ட்ரக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணிடும். ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பேஜ் தேடுறேன், அந்த பேஜ் மெயின் மெமரிக்குள்ளே இருந்தால் அதோட என்ட்ரி வந்து என் பேஜ் டேபிளில் இருக்கும். அந்த பேஜ் மெயின் மெமரிக்குள்ளே இல்லைன்னா அந்த என்ட்ரி பேஜ் டேபிள்குள்ளே இருக்காது. ஸோ 2 கேஸ். நான் பேஜ் தேடும் போது ஒன்று எனக்கு கிடச்சிரும். கிடச்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? ஸோ பேஜ் கிடைக்கல பேஜ் டேபிள்குள்ளனா ஃபர்ஸ்ட் ஓஎஸ் என்ன பண்ணுன்னா அந்த பேக்கிங் ஸ்டோர்ல இருக்க பேஜை வந்து பிசிக்கல் மெமரிக்குள்ள கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி வந்து பேஜ் டேபிள்குள்ளேயும் கொண்டு வந்துடும். தென் லாஸ்டா வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீங்க எழுதிடலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் பேஜிங்குள்ள தான் இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே வருது. ஸோ பியூர் டிமாண்ட் பேஜிங் ஒரு 2 மார்க். ஸோ பியூர் டிமாண்ட் பேஜிங்னா என்னன்னா, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ப்ராசஸுக்கு அடிப்படையாக தேவைப்படுற ஒரு சில பேஜஸ் மெயின் மெமரியில் வச்சிருப்போம்னு பார்த்தோம். ஆனால் பியூர் டிமாண்ட் பேஜிங்ல இட் ஸ்டார்ட்ஸ் எ ப்ராசஸ் வித் நோ பேஜஸ் இன் மெமரி. ஸோ ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது அதோட எந்த பேஜுமே மெமரியில் இருக்காது. ஸோ எல்லாமே நான் மெமரி ரெசிடென்ட்டாக தான் இருக்கும், மெமரிக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால பேஜ் ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஓகே. ஸோ நார்மலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, மல்டிபிள் பேஜஸ் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே மல்டிபிள் பேஜஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் பேஜ் ஃபால்ட்ஸ் கூட வரலாம். ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல. அதோட ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஒரு ஃபெட்ச் அண்ட் டிகோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, அங்க வந்து மல்டிபிள் பேஜ் ஃபால்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட் கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு. அதுக்கப்புறம் ஜென்ரலி டிமாண்ட் பேஜிங் சப்போர்ட் பண்ண எனக்கு ஹார்ட்வேர் சப்போர்ட் தேவைப்படும். அதனால பேஜ் டேபிள்குள்ள வேலிட் இன்வேலிட் பிட் வச்சுக்கிறேன். ஒரு செகண்டரி மெமரி வச்சுக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ரீஸ்டார்ட் பண்ணவும் எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். தென் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிமாண்ட் பேஜிங் ஒர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணும். இந்த எல்லா ஸ்டெப்ஸ் என்ன இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பேஜ் மிஸ் ஆனா ட்ராப் டு ஓஎஸ். ஸோ ஓஎஸ்க்கு ட்ராப் போனோன்னே என்ன ஆகுது? அந்த ஓஎஸ் என்ன எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோ அதை வந்து சேவ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டேட்டையும் சேவ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பேஜ் ஃபால்ட்டான்னு பார்க்குது. பேஜ் ஃபால்ட்டா இருந்தால் லீகலா இல்லீகலான்னு பார்க்குது. சப்போஸ் லீகலா இருந்தால் என்ன பண்ணணும்? ஒன்னா ரீட் பண்ணும். எங்கேருந்து ரீட் பண்ணும்? பேக்கிங் ஸ்டோர்லேருந்து ரீட் பண்ணும். இப்போ பேக்கிங் ஸ்டோர்லேருந்து ரீட் பண்ணுறது டேரெக்டாக முடியாது. ஆல்ரெடி நிறைய டிவைஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த கியூக்குள்ள இந்த ரிக்வஸ்டையும் போட்டுருது. போட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணது எப்போ அதுக்கு அந்த டிவைஸ் கிடைக்குதோ அப்போ வந்து என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஸோ இந்த 5th ஸ்டெப்ல வெயிட் பண்ணும்போது ஆல்ரெடி வெயிட்டிங் நிறையா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல சிபிஓ வேற யாருக்காக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிச்சோடனே திரும்ப அந்த 5th ஸ்டெப்ல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வேற ஏதோ ஒரு ப்ராசஸ் ஐஓ முடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஐஓக்கு அப்புறம் திரும்ப ஒரு இன்டரப்ட் வரும். இன்டரப்ட் வந்தால் திரும்ப அதே தான். ரெஜிஸ்டர் ஸ்டேட்டை சேவ் பண்ணுவோம், ப்ராசஸ் ஸ்டேட்டை சேவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கேருந்து இன்டரப்ட் வந்துச்சுன்னு பார்ப்போம். இன்டரப்ட் வந்து டிஸ்க்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா காப்பி ஆயிருக்கு கரெக்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பெசிஃபிக் பேஜஸும் தேவைப்பட்ட பேஜ் டேபிளும் மெமரியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே ப்ராசஸ்க்கு சிபியூ கொடுத்துட்றோம். அங்கே எல்லா யூசர் ரெஜிஸ்டர் ப்ராசஸ் ஸ்டேட் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ரெசியூம் பண்ணிடுறோம். இதை சும்மா நீங்கள் ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. தென் மெயினாக இருக்கிற 3 ஆக்டிவிட்டிஸ் வந்து லைக் அங்கே டீட்டெயில் தான் இருந்தால் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் த இன்டரப்ட், ரீட் த பேஜ், ரீஸ்டார்ட் த ப்ராசஸ். இதை தான் அங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். தென் பேஜ் ஃபால்ட் ரேட் அப்படின்னு இருக்கு. பேஜ் ஃபால்ட் ரேட் அப்படின்னா என்னன்னா இப்போ 0.8 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 80% ஆஃப் டைம் வந்து பேஜ் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 - p into memory access time plus p into page fault overhead. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிமாண்ட் பேஜிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.